அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜூலை 1லிருந்து 15 வரையும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது குரூப் 2A ரிவிஷன் அடிப்படையில் வேகமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு 15 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸும். ஓகேங்களா? ஸோ இன்னும் 2-3 நாளில் அடுத்த 15 நாளும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதோட ஃப்ரீ PDF என்ன பண்ணலாம், நம்ம டெலகிராம் சேனலில் போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வேகமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தி ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் கானா அப்படின்ற விருது யாருக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்குமே சென்று என்ன பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அந்த உயரிய விருதுகளை பெற்றுக்கொண்டுட்டு வர்றாரு. ஸோ அந்த அடிப்படையில் கானா நாட்டினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய விருதையும் தற்போது பெற்றிருக்கிறார். கானா நாட்டினுடைய அதிபராக இருக்கிறவர் ஜான் ட்ரமானி அப்படின்றவர். இவர் எதற்காக இந்த விருது இவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா தலை சிறந்த பொது நிர்வாகத்திறன் மற்றும் செல்வாக்குமிக்க உலகளாவிய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த விருது பாருங்கள், தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ விருது யாருக்கு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி இருக்கான். ஓகேங்களா? இது ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ பகுதியினுடைய மிக உயர்ந்திய தேசிய விருதாக கருதப்படுகிறது. இது சிறந்த அரசியல் திறமை, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மனிதாபிமான நடவடிக்கைகளை அவர் செஞ்சது, செல்வாக்குமிக்க உலகளாவிய தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாட்டினுடைய விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, தி கிராண்ட் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதர்ன் கிராஸ் அப்படின்றது பிரேசிலினுடைய மிக உயர்ந்த தேசிய விருதாக கருதப்படுகிறது. இந்த விருதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதோடு இவருக்கு இது 26வது சர்வதேச விருது. மேலே பார்த்தா இதோட சேர்த்து 26வது சர்வதேச விருது. இந்தியா பிரேசில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் இந்தியாவின் உலகளாவிய தலைமை பங்கை மேம்படுத்த அவர் பண்ண முயற்சிக்கு அங்கீகரிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு விருது, தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் வெல்விட்சியா மிராபிலிஸ் அப்படின்றது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமீபியா நாட்டினுடைய உயர்ந்த விருதாக இது கருதப்படுகிறது. இது 27வது சர்வதேச விருது. ஓகேங்களா? ஸோ வருங்காலத்தில் இருக்கக்கூடிய விருதுகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கங்க. இது 27 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமீபியாவினுடைய ஒரு விருது. அடுத்தது இந்த வினா ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது 2025வது ஆண்டிற்கான அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் இருக்கக்கூடிய KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது 2025ஆம் ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தகைசால் தமிழர் விருது 2021லேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? 2021லேருந்து கொடுத்துட்டு வர்றாங்க. 10 லட்சம் ரூபாய் காசோலை கொடுப்பாங்க. ஓகேங்களா? பாராட்டு சான்றிதழ் ப்ளஸ் 10 லட்ச ரூபாய் அமௌண்ட்டு. எதற்காக இவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அறிவார்ந்த சொற்பொழிவாளர், மனிதநேயம், மதநல்லிணக்கம் தன்னை அர்ப்பணித்து கொண்டவராக இருக்கிறார். வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருக்கார். 6 நூல்களை எழுதியிருக்கிறாரு. மணிச்சுடர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இதழினுடைய ஆசிரியராக இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவருக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னா சங்கரையா, நல்லகன் அவர்கள், கி வீரமணி, குமரி ஆனந்தன் போன்ற 4 நபர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 5வது நபராக இந்த விருது வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான விவேகானந்த சர்வதேச அமைதி விருது மாதா அமிர்தானந்தமய் தேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களினுடைய சமூக திட்டங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இந்த விருது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவேகானந்தா சர்வதேச உறவுகள் நிறுவனம் மும்பையில் இருக்குது. அவங்க தான் இந்த விருதை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது, மிக குறைந்த காலத்தில் உலகின் 7 கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை ஏறிய இந்தியாவினுடைய முதல் பெண்ணாக முத்தமிழ் செல்வி இருக்கிறாங்க. முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. மிக குறைந்த காலத்தில் உலகில் 7 கண்டங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 7 கண்டத்தில் இருக்கக்கூடிய உயரமான சிகரங்களை ஏறிய இந்தியாவிலே முதல் பெண்ணாக முத்தமிழ் செல்வி இருக்கிறாங்க. அதுலேயும் தமிழகத்தை சார்ந்தவங்க அவங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ஜோக்கில்பட்டி அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? 2023 எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்சிருந்தாங்க. கல்பனா சாவ்லா விருது 2023 இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இவர்களுடைய சிறப்பு. இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் சப் லெப்டினன்ட் ஆஸ்தா பூனியா அப்படின்றவங்க. INS தேகாவில் நடந்த பயிற்சியில் தங்கச்சிறகுகள் அப்படின்ற ஒரு பட்டம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்தா பூனியா அப்படின்றவர்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தற்போது இந்திய கடற்படையில் போர் விமானியாக பயிற்சி பெற்ற முதல் பெண் ஆஸ்தா பூனியா.
சச்சின் டெண்டுல்கரினுடைய உருவப்படம் MCC அருங்காட்சியகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா லார்ட்ஸ் மைதானம், லண்டன். ஓகேங்களா, 18 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வச்சுருக்கிறாங்க. இதனுடைய ஓவியர் ஸ்டுவர்ட் பியர்சன் ரைட் என்பவரால் இது வரையப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 17வது வருடாந்திர பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரோ நகரில் பிரேசிலில் நடைபெற இருக்கிறது. 17வது வருடாந்திர உச்சி மாநாடு. இதனுடைய கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸ் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, 17வது வருடாந்திர பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் நடைபெறுகிறது. கருத்துரு பார்த்து வச்சுங்க. கருத்துருலாம் இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, பிரேசிலின் அதிபர் டி சில்வா அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸு, பிரேசிலு, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா 2009 ஏற்படுத்தியிருந்தது தான். ஓகேங்களா. ஸோ தற்போது எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா போன்றெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பிரதமர் மோடி அவர்கள் மனித குலத்திற்கு பயங்கரவாதம் பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா. சரி, ஓகே. பிரிக்ஸ் நாடுகளினுடைய நிதியமைச்சர்கள் மற்றும் வங்கி ஆளுநர்கள் கூட்டம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அடுத்த தலைமை இந்தியா தான் அந்த பிரிக்ஸ் அமைப்பிற்கு. குவாட் கூட்டமைப்பினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு அமெரிக்கா வாஷிங்டனில் நடைபெற்றிருக்கிறது. இந்த குவாட் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா. இதில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 2வது பிம்ஸ்டெக் நாடுகளினுடைய துறைமுகங்கள் மாநாடு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருக்கு. 2வது பிம்ஸ்டெக் நாடுகளினுடைய துறைமுகங்கள் மாநாடு விசாகப்பட்டினம். எதிர்காலத்தை வழிநடத்தல், நீல பொருளாதாரம், புதுமை மற்றும் நிலையான கூட்டமைப்புகள் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிம்ஸ்டெக் 1997 ஜூன் 16 ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா. ஓகே, வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்துலாம் உறுப்பு நாடுகளாக இருக்கிறாங்க. பசுமை துறைமுக திட்டம் மற்றும் அமிர்த கால தொலைநோக்கு திட்டம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான நேட்டோ உச்சி மாநாடு நெதர்லாந்து ஹேக்கில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டிற்கான நேட்டோ உச்சி மாநாடு நெதர்லாந்து ஹேக்கில் நடைபெற்றது. பாதுகாப்பு செலவினங்களுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உருவாக்கம் 1949. தலைமையகம் பெல்ஜியத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, அடுத்தது ஒரு இண்டெக்ஸு ஹியூரன் குளோபல் யூனிகார்ன் குறியீடு அப்படின்னு சொல்கிறது. இதில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்கிறாங்க, 2ஆம் இடத்துல சீனா இருக்கிறாங்க, 3ஆம் இடத்துல இந்தியா இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கிறது அப்படின்றத வச்சு, ஓகேங்களா, அதை வச்சு இந்த பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஸோ அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெங்களூரில் மட்டுமே 7 நிறுவனங்கள், மும்பை 22, குருகிராம் 27 இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இருக்குது. 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடைய நிறுவனங்கள். இந்த குளோபல் யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கணும். என்னது? 1 பில்லியன், மில்லியன் கிடையாது, 1 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு அல்லது வருமானம் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்தியாவில் மொத்தம் 64 நிறுவனங்கள் என்பது இருக்குது. ஓகே, அடுத்தது கைபேசிகளை பயன்படுத்தி வாக்களித்த, முக்கியமானது பார்த்து வச்சுங்க. கைபேசிகளை பயன்படுத்தி வாக்களித்த இந்தியாவினுடைய முதல் மாநிலம் எது அப்படின்னா பீகார். கைபேசிகளை பயன்படுத்தி வாக்களித்த இந்தியாவின் முதல் மாநிலம் பீகார். ஓகேங்களா. நகர பஞ்சாயத்து தேர்தலின் போது அறிமுகம் செய்யப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா. இது தற்பொழுது வெற்றி அடைஞ்சிருக்குது. ஓகேங்களா. ஓட்டிங் SECBHR அப்படின்றது இருக்குது, மேம்பட்ட கணினி உருவாக்க மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தொடர் சங்கிலி தொழில்நுட்பம், முக அடையாள பொருத்தம், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு இது பயன்படுகிறது. ஓகேங்களா. எல்லாத்துக்கும் கிடையாது. வர முடியாத முதியவர்களாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறன் இவர்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் மூலமாகவே பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா அவர்களுடைய முக அடையாளம் பொருத்தப்படும். அதாவது நம்ம ஃபோனில் எப்படி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஃபேஸ் அன்லாக்னு ஒரு ஆப் இருக்குங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை இதில் பண்ணியிருக்கிறாங்க பீகாரில். இந்தியாவினுடைய முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமான திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது குஜராத்தில். மத்திய உள்துறை அமைச்சரும் கூட்டுறவு அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்களால் இது பண்ணப்பட்டிருக்கிறது. 125 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகம் 500 கோடி செலவில் கட்டப்பட இருக்கிறது. திரிபுவன் தாஸ் கிசிபாய் படேலின் நினைவாக அமைக்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே,
QR குறியீடு அடிப்படையிலான வீட்டு முகவரி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தூர் மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவு குறியீடுகளுடன் கூடிய பிரத்யேக தகடுகள் டிஜிபின் அப்படின்ற ஒரு அமைப்புடன் இது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கேமரா பொருத்தப்பட்ட 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் வந்து சென்னையில் தற்பொழுது இயக்கப்பட இருக்கிறது. மதிப்பீடு வந்து 697 கோடி. ஓகேங்களா, தாழ்தள மின்சார பேருந்துகள். அடுத்தது 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 21 மாநகராட்சிகள் மற்றும் 63 நகராட்சி பகுதிகளில் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள். ஓகேங்களா, முதல் கட்டமாக 500 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் இருக்குது 125 கோடியில். இரண்டாவது கட்டமாக 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் இருக்குது ரூபாய் 25 லட்சத்தில். மருத்துவர், செவிலியல், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவி பணியாளர்கள் இதில் வந்து இருக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. தமிழகத்தில் 7.5 லட்சம் மூத்த குடிமக்களின் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. தமிழகத்தில் 7.5 லட்சம் மூத்த குடிமக்களின் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. 34,814 நியாய விலைக் கடைகள் மூலமாக 2,26,68,771 குடும்ப அட்டைதாரர்கள் தற்போது இருக்கிறாங்க. அதில் 70 வயதை தாண்டிய 15 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்காங்க. முதல் கட்டமாக அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட இருக்கிறது. பின்னாடி எல்லாத்துக்கும் கொடுக்க பிளான் இருக்குது, இது வெற்றி பெறும் பட்சத்தில். அடுத்தது ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்குமே ஒரே செயலியாக ரயில் ஒன் ஓகேங்களா, என்னது ரயில் ஒன் அப்படின்ற செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து இந்த பயணச்சீட்டு முன்பதிவு அதே மாதிரி எல்லா தேவைகளையுமே பண்ணிக்கலாம். ரயிலினுடைய PNR விவரம் அறிகிறது, பயணத்தோட திட்டமிடல், ரயிலினுடைய உதவி சேவைகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம் இந்த ரயில் ஒன் அப்படின்றதில். இதை வந்து ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவி அவங்க தான் இதை பண்ணி வச்சாங்க. ரயில்வே தகவல் அமைப்பினுடைய 40வது தொடக்க ஆண்டு விழாவை முன்னிட்டு இதை பண்ணுறாங்க. அடுத்தது தமிழகத்தில் முதல் முறையாக குமரி மாவட்ட காவல்துறைக்கு வார விடுமுறை எடுக்க புதிய செயலி என்ன அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்ற ஒரு செயலி. பணிச்சுமை அழுத்தம், மனச்சோர்வு ஆகியிருந்து விடுபடுறதுக்காக இந்த வாரத்தில் விடுமுறை ஒரு நாள் அளிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுத்த இருக்கிறாங்க. அடுத்தது நீர்நிலைகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை அறிவதற்கான பிரத்யேக இணையதளம் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் வேளாண்மை அமைப்பின் கீழ் இருக்கக்கூடியது 30 கோடி செலவில். ஓகேங்களா, அந்த வெப்சைட் இது தான் பார்த்துங்க. இதில் வந்து நீர் வளங்கள் தேவை, தரம், வறட்சி மற்றும் நீர்த்தேக்க செயல்பாடுகளை மேம்படுத்துறது, நீர் பாதுகாப்பு திட்டம், வளர்ச்சி, குடிநீர் பற்றாக்குறை எல்லாமே வந்து நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே. செயற்கைக்கோள் தரவு மற்றும் AI தொழில்நுட்பம் அடிப்படையில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை கண்டறிதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் நீர்வள தகவல் மேலாண்மை அமைப்புக்கான இணையதளம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கிறது. 3.55 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் மட்டும் தற்பொழுது இந்த இணையதளம் என்பது பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அடுத்து தெலுங்கானா போதைப்பொருள் எதிர்ப்பு வாரியம் சிறப்பு அமலாக்க பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது ரேவந்த் ரெட்டி அவர்களால். ஈகிள் அப்படின்றது டெஸ்லா நிறுவனத்தினுடைய முதல் விற்பனை இந்திய விற்பனையாக மும்பையில் ஏற்படுத்தப்பட இருக்கிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் வகுப்பறையில் மாணாக்கரின் இருக்கை வந்து இந்த வடிவத்தில் அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எதனால் அப்படின்னா இந்த கடைசி பெஞ்சர்ஸ், லாஸ்ட் பெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கும்போது காலத்தில் வந்து கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கலாம் வந்து சரியாக படிக்க மாட்டாங்க, இல்லை கவனம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இந்த கடைசி வரிசை ஒழிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் அனைத்து மாணவர்களையும் ஆசிரியர்கள் வந்து எளிதில் தொடர்பு கொள்ள முடியும், துல்லியமாக கண்காணிக்க முடியும். அதே மாதிரி மாணவர்களுக்கான சம வாய்ப்பு, ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா கூட ஆசிரியரிடம் வந்துட்டு சமமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்க வராது இதில் வந்து நம்ம அதனால் அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேரடி கண்காணிப்பில் இருக்கிறனால இந்த கவனச்சிதறல்களை வந்து குறைக்க முடியும். இப்போ லைன் படி உட்கார வைக்கும்போது முதல்ல இருக்க மாணவர்களுடைய பின்னாடி உட்காரும்போது நம்மளால் மறைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த முறையில் இது வாய்ப்பு இல்லை அப்படின்றனால இந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து கேரளா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரில் ஆல்ரெடி இருக்கிறது. தற்போது அரசு தமிழகத்தினுடைய பள்ளிகளிலும் வந்து ஏற்படுத்தப்பட இருக்குது. ஓகே, வள்ளுவர் மறை அப்படின்ற வைரமுத்து உரை நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வெந்தயம், பச்சை பயிறு விதைகளை முளைக்கச் செய்யக்கூடிய பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. சுபான்ஷு சுக்லா அவர்களால் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. விதை முளைப்பு மற்றும் செடி வளர்ப்பில் நுண்ணுயிர்ப்பு விசையால் ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகம் தாட்வாட் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறது.
கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒன்றிய அரசினுடைய உதவித்தொகை திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி உச்சதர் சிக்ஷா புரோட்சகன் அப்படின்ற ஒரு திட்டம். இளங்கலை பட்டப்படிப்பில் பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 12,000 கொடுக்க இருக்கிறாங்க. முதுகலை பட்டப்படிப்பு தொழில் படிப்புகள் வந்து மாணவர்களுக்கு 20,000 கொடுக்க போகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஆந்திர அரசு பள்ளிகளில் மெதுவாக கற்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க உதவும் வகையில் வித்யா சக்தி அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. கல்வியில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காகவும் இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் இந்த திட்டம் பண்ணப்பட இருக்கிறது. கணிதம், அறிவியல் மற்றும் ஆங்கிலத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலக்காக கொண்ட ஆன்லைன் மற்றும் கல்வி திட்டமாக இது என்னது அப்படின்னா இருக்கிறது உங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே. தமிழகத்தில் உள்ள ஏழை மாணாக்கர்களுக்கான பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், சமூக நீதி விடுதிகள் என்ற பொதுப்பெயரால் வந்து இது அழைக்கப்பட இருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளின் கீழ் செயல்படும் விடுதிகள் 2739 விடுதிகள் வந்து ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இதை சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை மாணவர்களுக்காக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பள்ளி, கல்லூரிகளில் இதில் வந்து உரிமைகள், சலுகைகள், உதவிகள் அனைத்தும் அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025 ஒன்றிய அமைச்சரை வந்து தற்பொழுது ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை உலகளாவிய விளையாட்டு சக்தி மையமாகவும் 36ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் உட்பட சர்வதேச விளையாட்டுகளில் வீரர்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் இது வந்து என்ன அப்படின்னா பண்ண இருக்கிறாங்க. அடுத்தது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடி ரூபாயில் 46.7 கிலோமீட்டர் தூரம் 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. நெடுஞ்சாலை எண் 87 அரசும் தனியாரும் இணைந்து இந்த நிதி பகிர்வை வந்து செய்யிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் இணைக்கப்பட இருக்கிறது. இதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்திருக்கிறது. 2015 ஜூலை 1 தொடங்கப்பட ஒரு திட்டம். இப்போ 2025 ஜூலை வந்துருச்சு. ஓகேங்களா. நாட்டில் இணைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மின்னணு முறையில் சேவைகளை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா. 2014 பார்த்திங்க அப்படின்னா 25 கோடி இணைய இணைப்புகள் இருந்துச்சு. 2024 97 கோடி இணைய இணைப்புகள் தற்பொழுது இருக்கிறது. ஓகேங்களா. அதே மாதிரி இதன் மூலமாக 42 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலான கண்ணாடி இலைகள் மூலமாக மிகவும் தொலைதூர கிராமங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 10,000 கோடிக்கும் மேற்பட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் இருக்கிறது. 6.47 லட்சம் கிராமங்கள் டிஜிட்டல் வரைபடமாக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. அமெரிக்காவினுடைய பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்க கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறார். ஓகே. இந்தியா மற்றும் கானா இடையே வந்து ஒரு 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கிறது. கலாச்சாரம், தரநிலை சான்றளிப்பு, பாரம்பரிய மருத்துவம், பரஸ்பர ஒத்துழைப்பு போன்றவற்றிற்காக. ஓகேங்களா. அதிபர் ஜான் ட்ரமானி, பிரதமர் மோடி 2 நபர்களுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்குது. மேலே வந்து இவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது, இந்த நாட்டினுடைய உயரிய விருது வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது தொடர்ந்த செய்தி தான் இது. அதே மாதிரி நமீபியா இந்தியாவிற்கும் பார்த்தோம் நம்ம, அது 4 ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. சுகாதார, மருத்துவத்துறை, நமீபியா தொழில் முனைவு போன்ற விஷயங்களெல்லாம் வந்துட்டு 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே. உடல் உறுப்பு தானம். ஓகேங்களா. 2025 129 பேர் வந்து உடல் உறுப்பு தானம் என்பது செஞ்சுருக்கிறாங்க. இதன் மூலமாக 725 பேர் பயனடைந்திருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டேட்டாவாக இதை வந்து பாருங்கள். தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளராக ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, பே அமுதா, தீரஜ்குமார் இவர்கள்லாம் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தி தொடர்பாளர்களாக. ஓகேங்களா. இவர்கள் எந்தெந்த துறையை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக இந்திய வம்சாவளியை சார்ந்த சபிக் கான் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா. ஓகே. எல்ஐசியினுடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக ஆர் துரைசாமி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். 3 ஆண்டுகளுக்கு இவர் பதவியில் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஐசிசியினுடைய 7வது தலைமை செயலராக சிஇஓவாக சஞ்சோக் குப்தா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா என்பவர் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து 2009ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் 2021 ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க மாறுறதுனால ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் அவர்கள் வந்து தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
மாநிலங்களவை நியமன உறுப்பினர்களாக மூத்த வழக்கறிஞரான உஜ்வால் நிகம், ஓய்வு பெற்ற வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் ஷெரிலிங்கா, சமூக சேவர் சி சதானந்தன், வரலாற்று முனைவர் மீனாட்சி ஜெயின் அவர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை விட நல்ல முக்கியம் என்ன அப்படின்னா, இது எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத பார்த்து வச்சுங்க. 80ல் 1 ஓகேங்களா. சப் கிளாஸ் 1 மற்றும் 3வது உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தப்பட்டு நியமனம். மாநிலங்களும் 122 உறுப்பினர்களை நியமன எம்பிக்களாக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 122 வராது, 12 அந்த மாதிரி வரும், மாற்றிங்க. ஒன்றிய உள்துறை செயலர் பதவி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது கோவிந்த மோகன் என்பவருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஆளுநர்கள் நியமனம். லடாக் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநராக கபீந்தர் குப்தா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்திருக்கிறார். ஹரியானா மாநில ஆளுநராக பேராசிரியர் ஆசிம் குமார் கோஷ் என்ப நியமனர். கோவா மாநில ஆளுநர் பூஷாதி அசோக் கதபதி ராஜு. உலகக்கோப்பை வில்வித்தை 4ஆம் நிலை போட்டி ஸ்பெயினில் இருக்குது. காம்பவுண்ட் மகளிர் அணிப்பில் ஜோதி சுரேகா, பர்னீத் கௌர், பிரீத்திகா பிரதீப் வெள்ளி வென்றிருக்கிறாங்க. காம்பவுண்ட் கலப்பு பிரிவில் ஜோதி சுரேகா, ரிஷப் யாதவ் வெண்கலம். மகளிர் காம்பவுண்ட் தனிநபர் ஜோதி சுரேகா வெள்ளி வாங்கியிருக்கிறாங்க. சூப்பர் யுனைடெட் செஸ் குரோஷியா ரேபிட் பிரிவில் இந்தியாவினுடைய டி குகேஷ் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. 4வது இடம் பிரக்யானந்த குழந்தை. பிளிட்ஸ் பிரிவில் மேக்னஸ் கால்சன் சாம்பியன். 3ஆம் இடம் டி குகேஷ். நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் போட்டியில் பெங்களூரில் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானு. 86 கிலோ பிரிவில் சாய்ராஜ் பர்தேஷி வெண்கலம் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி கஜகஸ்தானில் 54 கிலோ பிரிவில் ஷாஷி தங்கம், 48 கிலோ பிரிவில் மீனாட்சி வெள்ளி, 80 கிலோ பிரிவில் பூஜாராணி வெள்ளி, ஆடவர் 65 கிலோ ஜூக்னு வெள்ளி. ஜிஎஸ்டி தினம் என்பது ஜூலை 1. முக்கிய தினங்களை பார்க்கலாம். முக்கிய தினங்கள் அவற்றுக்குரிய தீம் நம்ம பார்க்கலாம். ஜூலை 1 ஜிஎஸ்டி தினம். ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தினம் 2017 ஜூலை 1. இது பல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அதிகபட்ச ஜிஎஸ்டி ஏப்ரலில் வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது பட்டய கணக்காளர் தினம், ஆடிட்டர் தினம். ஓகேங்களா. அக்கௌண்ட்ஸ் ஜூலை 1. த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட தினம் தான் இந்த ஜூலை 1 1949. அதை நினைவுகூரும் விதத்தில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச நகைச்சுவை தினம் என்பது ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. தேசிய மருத்துவர்கள் தினம் என்பது ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. முகமூடிக்கு பின்னால் குணப்படுத்துவர்களை யார் குணப்படுத்துகிறார்கள் தீமாக வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள்லாம் கொரோனா காலத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தாக இருந்தாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. வன மகோத்சவ வாரம் அல்லது வனவாரம் அப்படின்றது ஜூலை 1 to 7 கொண்டாடப்படுகிறது. பயிர் பாதுகாப்பு வாரம் என்பதும் ஜூலை 1 to 7. பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா 2016 ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் இதன் மூலமாக 23 கோடிக்கு மேலான விவசாயிகள் என்பது பயன்பெற்றிருக்கிறாங்க. உலக யுஎஃப்ஓ தினம் என்பது ஜூலை 2. உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் என்பது ஜூலை 2. கருப்பொருள் என்ன அப்படின்னா, நியாயமான விளையாட்டை வென்றெடுத்தல், நேர்மை மற்றும் தாக்கத்துடன் அறிக்கையிடுதல் என்பது ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்கிறது. சர்வதேச பிளாஸ்டிக் பை இல்லாத நாள் என்பது ஜூலை 5 முதல் சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. ஜூலை மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை இதை கொண்டாடுவாங்க. ஓகேங்களா. மறுபயன்பாட்டை தேர்ந்தெடுங்கள், ஒற்றை பயன்பாட்டிற்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்றது ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்குது. உலக விலங்குவழி நோய் தினம் என்பது ஜூலை 6. உலக விலங்குவழி நோய் தினம் என்பது ஜூலை 6. ஓகேங்களா. விலங்கு வழிகளில் எந்த அளவில் நோய்கள்லாம் பரவுது அப்படின்றது குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம் ஜூலை 6. இதனுடைய தீம் என்ன அப்படின்னா, கிராமப்புற அதிகாரமளித்தல் உலகளாவிய தாக்கம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக சாக்லேட் தினம் என்பது ஜூலை 7 கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய மன்னிப்பு தினம் என்பது ஜூலை 7 கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் என்ன அப்படின்னா, உலகளாவிய மாற்றத்திற்கான சக்தியாக மன்னிப்பு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக கிஸ்வாஹிலி மொழி தினம் என்பது ஜூலை 7. கருப்பொருள் என்ன அப்படின்னா, கிஸ்வாஹிலி உள்ளடக்கிய கல்வி மற்றும் நிலையான வளர்ச்சி என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய எரிசக்தி சுதந்திர தினம் என்பது ஜூலை 10 வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மீன் விவசாயிகள் தினம் என்பது ஜூலை 10. உலக மக்கள் தொகை தினம் என்பது ஜூலை 11. கருப்பொருள் நியாயமான மற்றும் நம்பிக்கையான உலகில் அவரவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்க இளைஞர்களை அதிகாரமளித்தல் என்பது கருப்பொருள். உலக குதிரை தினம் என்பது ஜூலை 11. ஸ்பெரனாக்காவில்
1995 இனப்படுகொலையின் சர்வதேச பிரதிபலிப்பு மற்றும் நினைவு தினம் ஜூலை 12. உலக காகிதப்பை தினம் என்பது ஜூலை 12 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச நம்பிக்கை தினம் என்பது ஜூலை 12. சர்வதேச மணல் மற்றும் தூசி புயல் எதிர்ப்பு தினம் ஜூலை 12. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் தேர்வுகளில் கேட்கப்படலை, பட் ஆனால் உங்களுடைய எல்லா கொஸ்டினும் கொடுக்கணும் அப்படின்றனால. உலக மலாலா தினம் என்பது ஜூலை 12. கல்வி மூலம் பெண்களை மேம்படுத்தல் எதிர்காலம் என்று தொடங்குகிறது என்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக ராக் தினம் என்பது ஜூலை 13. பிரான்ஸ் தேசிய தினம் ஜூலை 14. கல்வி வளர்ச்சி நாள், இது முக்கியமானது, பார்த்து வச்சுங்க. நான் சொல்கிறது மட்டும் முக்கியமாக பார்த்துங்க. ஜூலை 15 2006 முதல் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 123வது பிறந்த தினம். உலக இளைஞர் திறன் தினம் என்பது ஜூலை 15. ஏஐ மற்றும் டிஜிட்டல் திறன்கள் மூலம் இளைஞர்கள் அதிகாரம் அளித்தல் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. சமூக ஊடக நன்கொடை தினம் ஜூலை 15 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச கூட்டுறவு தினம் என்பது இது முக்கியமானது. உலக இளைஞர் திறன் முக்கியம். கூட்டுறவில் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குகின்ற என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு என்ன அப்படின்னா இந்த 15 நாள்களுக்கு உண்டான முடிஞ்சு அடுத்து 2-3 நாள்களில் இன்னொரு 15 நாள்கள் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. அடுத்தடுத்த வகுப்புகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ.